பழைய வீட்டில் நான் லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ இது ஒன்று தான். ஆனால் இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் வீடியோவே எடுக்க முடியாதுன்றது எனக்கு அப்போ தெரியல. காலையில் டியூட்டிக்கு எந்திரிச்சிட்டு சமோசா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சல்மான் ஸ்வீட்ஸ் கடைக்கு போயிட்டு 2 சமோசா போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டீயை வாங்கிட்டு நம்ம டியூட்டிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு சாப்பாடு வந்து லெமன் ரைஸ் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்சல் வாங்கிட்டு நேராக நம்ம புதுசாக வேலை செஞ்ச வீட்டுக்கு நம்ம ஓடி வந்துட்டோம். ஏன்னா எனக்கு அப்போ தெரியல ஒரு 5 ரியால் தட்டு வாங்க போய் 2800 ரியால் என்னோட சம்பளம் போகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு 62,000 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. முதலாளி இங்கே தான் இறக்கி விட்டேன். பின்னாடியே நானும் போனேன். எனக்கு ஒரு தட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டு கிளாஸு கரண்டின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்காக அந்த கடைக்குள்ளே போயிருந்தேன். இங்கே கடையில் எது எடுத்தாலும் 5 ரியால்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நமக்கும் இதுதான் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை இறக்கி விட்டு அதே கடைக்குள்ளே நானும் போயிட்டேன். ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனையே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியல. தட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வண்டியில் வச்சதுக்கப்புறம் முதலாளி ஓடி வந்துட்டு நீ எப்படி எங்களை இறக்கி விட்ட இடத்துல நீயும் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராவடியை பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் முதலாளிக்கு எல்லாருக்குமே சொல்லி விட்டு இவன் எங்களை பார்க்க தான் உள்ளே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. உங்கள் அன்பு ஆதரவு விடாமல் கொடுங்க.